அந்த சிவசந்திரன் இந்த ஷாட்க்கு வந்ததனால தான் அதிரடி செய்திகள் ரெட் நியூஸ் தமிழில். வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகள். கள்ளக்குறிச்சியில் ஏகேடி மினி ஹாலில் 10 ரூபாய் இயக்கம் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தவும், தென்பெண்ணை ஆற்றில் அணை கட்டி கொடுக்க வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் செல்வம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என்கின்ற முடிவினை எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்கவே கூடாது. மேகதாதுவில் அணை கட்டினால் அது தமிழகத்திற்கு மிகப்பெரிய சூழல் கேடுகளையும் தண்ணீர் பாதிப்பையும் ஏற்படுத்திவிடும். காவிரி பிரச்சனை என்பது காவிரி டெல்டா விவசாயிகளுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீர் பிரச்சனையும் இது அடங்கியிருக்கின்றது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு மேகதாதுவில் அணை கட்ட வேண்டிய முடிவினை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 ரூபாய் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு அனைத்து கட்சிகளும் இந்த விஷயத்தில் மிக கடுமையாக போராட்டங்களுக்கு இறங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். இது ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது பெய்யக்கூடிய மழை நீரை அந்தந்த இடத்திலே சேர்ப்பதற்கு சேர்த்து வைப்பதற்கு நம்முடைய அரசியல் காலத்தில் ஏரிகள் குளங்கள் கண்மாயில் கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஆனால் விடுதலைக்கு பிறகு நம்முடைய ஏரிகள் கண்மாய் குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆறு, மணிமுத்தாறு, கோமுகி ஆறு போன்ற ஆறுகளில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடங்களிலும் வாய்ப்புள்ள இடங்களிலும் தடுப்பணைகள் கட்ட வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஓடைகளையும் ஆறுகளையும் கால்வாய்களையும் தூர்வார வேண்டும். ஏரிகளை தூர்வாரி ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்த வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழைநீர் இந்த பகுதியில் தேங்குவதற்கு மழைநீர் எங்கு பெய்யுதோ அதே இடத்தில் தேங்குவதற்கான வாய்ப்பினை தமிழக அரசு நீர்வள ஆதாரத்துறை உருவாக்க வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கோரிக்கை ஆர்ப்பாட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம். தமிழக விவசாயிகள் ஒன்று கண்டு இந்த விஷயத்தில் அடுத்த கட்டம் தமிழக அரசையும் மத்திய அரசையும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றோம்.